அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். ஒரு அற்புதமான வேளையில் நாம் அனைவரும் இன்றைக்கு கலச பூஜைக்காக இணைந்திருக்கிறோம். மிக ஒரு சிறப்பான நாள். பங்குனி மாதத்தினுடைய 3வது வெள்ளி. அதிலே மிக சிறப்பான விசாக நட்சத்திரம் நிறைந்த, அதாவது குருவினுடைய நட்சத்திரம் நிறைந்த ஒரு நன்னாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாகவே கலச வழிபாடு என்பது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கலச வழிபாடு செய்கின்ற அந்த இடம் முழுவதும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை, தெய்வ அனுகிரகங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் கோவில் கும்பாபிஷேகங்களில் இந்த கலச வழிபாடு மூலமாக அந்த நீர் நிலைகளில், முக்கியமாக கலசத்திற்குள் இருக்கக்கூடிய நீரில் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து திருக்கோவிலினுடைய அந்த திருக்கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே நாம் இந்த கலச வழிபாடு நமக்கு இருக்கின்ற தடைகளை எல்லாம் அகற்றி விண்ணில் இருக்கின்ற அந்த ஜீவகாந்த சக்தியை நம்முடைய இல்லத்திற்கும், நம்முடைய உள்ளத்திற்கும், நம்முடைய உடலுக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறையாக இந்த கலச வழிபாட்டு முறை இருக்கிறது. எனவே தொடர்ந்து வாய்ப்புள்ள அன்பர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கலச வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். முக்கியமான நல்ல நாட்களில் இந்த கலச வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். எனவே மிகுந்த சிறப்பான வழிபாட்டு முறையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த வழிபாட்டு முறையை, கலச வழிபாட்டை நாம் இப்பொழுது துவக்கலாம். அன்பர்கள், நாம் ஏற்கனவே வழிகாட்டியது போல, நம்முடைய கையேட்டில் இருப்பது போல நீங்கள் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். எனவே இப்பொழுது நாம் தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றும் போது வழக்கமாக பாடுகின்ற இல்லக விளக்கது என்ற பாடலை பாடி தீபம் ஏற்றுவோம். ஓ இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்பொழுது பஞ்சபூத வழிபாடு. அதற்கு முன்னதாக விநாயகரை நாம் தொழுவோம். நம்பிக்கை வைத்தோம் நாயகனே, தும்பிக்கையானே துணை செய்வாய், வேழவனே வேழமுகத்தோனே வினைகள் தீர்ப்பவனே, முத்தவனே முதல்வனே விநாயக பெருமானே, நின் திருவடி போற்றி, திருவடி போற்றி, திருவடி போற்றி. பஞ்சபூத வழிபாடு.
வானாய் நிலனாய் வழியாய் அனலாய் நீர்தானாய் வழிபடு நான் தான் தானாய் வானாதி வானாய் போற்றி. வானாய் நிலனாய் வழியாய் அனலாய் நீர்தானாய் வழிபடு நான் தான் தானாய் வானாது வானாய் போற்றி. வானாய் நிலனாய் வழியாய் அனலாய் நீர்தானாய் வழிபடு நான் தான் தானாய் வானாதி வானாய் நின்றாய் போற்றி. அடுத்து சோதி வழிபாடு. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே தித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளது ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. இப்பொழுது நீர் வழிபாடு. கடல்களின் அரசே வருணா போற்றி. நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி. நீருக்கு அதிபதி நிறைவே போற்றி. மகர வாகனம் மகிழ்ந்தாய் போற்றி. யமுனை நதியனும் நல்லாய் போற்றி. நருமதை நதியாய் நல்லருள் போற்றி. சிந்து நதியின் சிறப்பே போற்றி. காவிரி நதியாய் காப்பாய் போற்றி. தூங்கா நதி நங்காய் போற்றி. புனிதன் தடையம வனிதை போற்றி. கங்கை என்னும் மங்கை போற்றி போற்றி. இப்பொழுது விநாயகரை வழிபட இருக்கிறோம். விநாயகருக்கு நாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டிருப்போம். இப்ப அவரை வணங்கி நம்முடைய வழிபாட்டை துவங்குவோம். ஐந்து கரத்தினை ஆனை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் அடி போற்றுகின்றேனே. திங்களம் கொழுந்து வேய்ந்த செஞ்சடை கொழுந்தே போற்றி. மங்கை வல்லபைக்கு வாய்ந்த மகிழ்ந்தனின் மலர்தாள் போற்றி. ஐங்கர நாள்வாய் முக்கண் அருட்சிவ களிரே போற்றி. கங்கையை மகிழும் செல்வ கணேசனின் கழல்கள் போற்றி. சிவதுதி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அபிராமி துதி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிறகானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. அடுத்து பரந்தாம துதி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருஞ்சென்னல் ஓடு கயல் உகள பூங்குவளை போதில் ஒரு பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். சரவண துதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் பனியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் கருவாய்
கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வருவாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் குகனே. கோதிலா குணத்தோய் போற்றி, குகேசனின் பாதம் போற்றி, திதிலா சிந்தை மேவும் சிவ பரஞ்சோதி போற்றி, போதில் நான்முகனும் காணா பூரண வடிவ போற்றி, ஆதினின் தாள்கள் போற்றி, அனாதினின் அடிகள் 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 போற்றி. இப்பொழுது குருத்துதி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இப்பொழுது அபிராமி பட்டர் அருளிய ஒரு அற்புதமான பாடலை, அபிராமி அந்தாதியை நான் பாட இருக்கிறோம். இறைவியே தன்னை வணங்குவதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அல்லது ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் அந்தி வேளையில் தம்மை வணங்குவதற்காக தம்மை போற்றி பாடி மக்கள் எல்லாம் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக அபிராமி பட்டர் மூலமாகவே இந்த அபிராமி அந்தாதியை தந்திருக்கிறார் என்பது ஐதீகம். எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும், எத்தனையோ பாடல்கள் நம்முடைய அன்பர்கள் இறை அன்பர்கள் வழங்கியிருந்தாலும், இந்த அபிராமி அந்தாதி பாடலினுடைய மகத்துவம் என்பது இறைத்தன்மையை நம் இல்லத்திற்கு, நம் உள்ளத்திற்கு, நம் எதிரில் இருக்கின்ற தெய்வ சக்தி கலசத்திற்கு அப்படியே கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியை அபிராமி அந்தாதி பெற்றிருக்கிறது என்பதை அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக அபிராமி பட்டர் மூலம் அன்னை அபிராமி வழங்கி இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அந்த அளவிற்கு மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த அபிராமி அந்தாதியை நாம் இப்பொழுது பாட இருக்கிறோம். அபிராமி அந்தாதி பாடும்போது கலசத்திற்கு நீங்கள் பூக்களை அர்ச்சனையாக செய்து அம்பாளையும் கலசத்தையும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய அந்த நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அபிராமி அந்தாதியின் கணபதி காப்பு. தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமதி கணபதியே நிற்க கட்டுரையே. இப்பொழுது அபிராமி அந்தாதி. உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டே வரும் பனிமலர் பூங்கனையும்
கரும்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியாமல் அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே பெருவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாதகரும் நெஞ்சால் மறித்தேற்றும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. கொற்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. சென்னியது உன் பானா உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்தூர வண்ண பெண்ணே உன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. கதியுறு மத்தில் சுழலும் என் நாவி தளர்விழா கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலய மதியுறு வேணி மகிழ்ந்தனும் மாலும் வணங்கி நின்று துதியுறு சேவடியாய் சிந்தூரனான சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்திரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்ந்தான் என் கருத்தனவே. எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெற்பில் பெருத்தன வாழலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன முரளும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்ந்தாள் எழுதாமறையும் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்று பிறந்தவளே அழியா ஆனந்தமே. ஆனந்தமாய் என் அறிவாய் அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினும் தானந்தமான சரணாரவிந்த தவளத்தான் ஆடரங்கா என்பினான் முடி கண்ணியதே. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருப்பாதம் உயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயத்தோர் அபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே. புவி ஏழும் பூத்தவளேன்னு வரணும். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றிமன்றோர் தெய்வம் வந்திப்பதே. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் வாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டின் இந்தன் ஒளியே. தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பன்னளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிழியே. கிளியே கிழங்க மனத்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாய் அம்மே அழியே. அறிவலர்க்கு அளவானது அதிசயமே. அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் பதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. வவ்விய பாகத்து இறைவர் நீரும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியும்
தீர்த்தன்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து செவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன். விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் உண்பதும் மேவி உரைபவளே. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ, பூரணாச்சல மங்களையே. மங்களை செங்கலசம் உளையாள் மலையாள் வர்ண தங்களை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கு அலைதங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, மறையின் பரிமளமே பனிமாள் இமய பிடியே, பிரவன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை உள்ளே, பரசமயம் விரும்பேன் என் உலகுக்கு உள்ளே, அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்து விளைந்தே கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணிக்கும் அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கும் மருந்தே அமரர் பெரும் இருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே, முதல் மூவருக்கும் அன்னே உலகு அபிராமி என்னும் அருள் மருந்தே, என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினை படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் தமிழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாடும் நினதான இனக்கு என் நாத்தங்கு உன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு வடைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே, அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. சொல்லும் பொருளும் நின் என நடமாடும் துணைவருடன் உள்ளும் பரிமள பூங்கொடியே, நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழுதும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் நவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் குழந்தை என்றே. அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழியினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்துங்கு எம்மை தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தால் அல்லல்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைவேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஸ்வர் பாகத்து நேரிழையே. இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் உழைக்கும் கலப்பக குவிமுளையாமலை கோமலையே. உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே.
திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனது வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாக இருக்கும் உந்தன் அருளேது அறிகின்றிலேன் அம்புதா அம்புயாத்து அம்பிகையே. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் வைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே. பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆழுகைக்கே. ஆழுகைக்கு முந்தன் அடிதாமரைகள் உண்டு அந்தகன் பால் வீழ்கைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலுவற்றின் மூழ்கைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாழுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நிய அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே. புண்ணியம் செய்தன மனமே புது 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 பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார் நடுவிருக்க பன்னினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பணிந்திடவே. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வழியை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அழ்குள் பனிமொழி வேத பரிபுரையே. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சப்பாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சுந்தர மேனியாள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு திளைக்க எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளே இனியொரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. தொண்டு செய்யாதினின் பாதம் தொழார் துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் ஒரு கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டே மனதே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலமேலும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகலாலும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைபோது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்குற்ற கீட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. நாயகி நான்முகி நாராயணி கை நளின வஞ்ச தாயகி சாம்பவி சங்கரி தாமலை சாதினச்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று
ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அரணம் பொருள் என்றருள் ஒன்றிலாத அசுரர் தங்கள் முரணன்றழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியாள் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. வையம் தூரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடிந்த ஐயன் திருமணையாள் அடிதாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன் நந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே. இல்லாமை சொல்லி ஒருவர்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுபிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம் பால் காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை வாதங்கள் சேர்மின்களே. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கே முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல்விதனை உண்ணாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரித்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருதம் பால் செய்ய வசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முளை தயல் நல்லாள் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனமாம்புயமும் காராம்புயமும் தருணாம்புயமும் அல்லார் கண்டிலே ஒரு தஞ்சமுமே. தஞ்சம் பிறதில்லை செல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒன்றை நீல் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றையான் அறியாரும் பஞ்சும் அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. பாலிலும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலிலும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்வீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே. நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைத்து ஆண்டு கொண்டாய் என்னை உள்ள வண்ணம் பேயே நரியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்ணான் திரு தங்கச்சியே. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கண் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறிப்பிட்ட நாயகி போகன செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் சிந்தையதே. தேரும்படி சிலை ஏதுவும் காட்டி உன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா அறிந்திருந்தும் பேரும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. வீணே பழிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியின்றி வேனேன் ஒருபோதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் சுகனமுமே. ககனமும் வானமும் புவனமும் காணிவிற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முங்கான்கு இரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளினி செய்த வல்லபமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசு
பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமயாம் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றமும் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளங்கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் வாரங்குமே. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. தாரும் தவமுடையார் படைத்த தனம் இல்லையே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாட விவியல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மாதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயத்தால் பனிமாமதியின் உழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இழவுற்று இன்று நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. என் குறை தீர நின்று ஏந்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைகான். இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியார் தன் குறை தீர எங்கோன் தடைமேல் வைத்த தாமரையே. தாமம் கடம்பு படைபஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளிச்செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாராயணனும் அயனும் வரவும் அபிராமவள்ளி அடியினைய பயனின்று கொண்டவர் பாவையரான பாடவும் பொன் சயனம் பொறுத்து தமணிய காவினியில் தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த குந்தி பொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வரித்தேன் அவள் கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே கைரவி நான்மறை திருநாமங்கள் செப்புவோரே. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலவ அபிராமவள்ளி அணி திரள கொப்பும் வைரவ குழையும் விழியின் ஒழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வழிக்கே சுழன்றியம் பாவங்களே செய்து பாழ்நகர குழிக்கே அழுத்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஒட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்டகண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாட தாமரை அரணங்கே. அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். உனது எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே. அழியலர் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெடியான் இங்கனே மறப்பேன் நின் விறகினே. பிறவும் புதுமலரிட்டு
நின் பாதை வரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதவும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளீசமும் கற்பக காவும் உடையவரே. உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதிர் சஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் படிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லால் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்கும் முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சுடக கைகையும் கொண்டு கதிரகப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழிமே. ஒழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதாள் விழியாள் மதனை அழிக்கும் தலைவர் அழியாவிரத்தை அண்டமெல்லாம் வலிக்கும் ஒரு படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. பரமென்று உன்னை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறம் என்று எரிய பொறுப்பு வில்வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செய்ய கையான் இடபாகம் திறந்தவளே. திறக்கும் கமல திருவே இன் சேவடி சென்னி வைத்த துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியும் அற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் உறவற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. வருந்தா வகையின் மனத்தாமரையினில் வந்து புதுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை. மின்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் வெள்ளியலே. வெள்ளிய நுண்ணிடையின் அணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்பொலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கும் பள்ளியும் ஆர்த்தள வெண்பகடு ஊரும் பதம் தருமே. பதத்தே உருகி நின் பாதத்தில் மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதித்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் சொல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. நகையே இதிந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகி முகையே முகிழ்மலா முளை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது என்மிகையே இவள் தம் தகைமையை நாடி விரும்புவதே. விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பீர் கழித்து மொழிதடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குடக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே. கோமல வள்ளியை அள்ளியும் தாமரை கோயில் வைகும் யாமல வள்ளியை ஏதன் இழாளை எழுத்தறிய தாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபார்க்கும் ஆதிபரே. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்தங்கோன் போதிற் பிரமன் புரமா புராரி முராரி புதிய முனி காதி பொருகடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவார் தையலையே. தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் சுரந்த கறந்தது எங்கே மெய்வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் பிறகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா
படப்பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்படா கோலையியல் மயிலாயிருக்கும் இமய தளத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமா கைலாயர்க்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே உலகை தழுவிய ஒன்றை அந்தார் கமல் கொங்கை வெள்ளி களலைய பொறுத்த திரு நெடுந்தோளும் கரும்பும் வில்லும் விளைய பெருந்திரள் வேரி அம்பானமும் வெண்ணகையும் உழைய பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அற்புதமாக அபிராமி அந்தாதியை மிக சிறப்பாக நாம் பாடி அபிராமி தாயேதை நாம் அழைத்திருக்கிறோம். மகாலட்சுமியினுடைய அருளை நாமும் நம் இல்லத்தில் இருப்பவர்களும் பெற்றிருக்கிறோம். நன்றே வருகினும் இதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்றெல்லாம் அபிராமி பட்டர் வர்ணிக்கிறார். இந்த அபிராமி அந்தாதி பாடல்களின் ஒவ்வொரு வரிகளையும், அந்த வரிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் காண காண அபிராமி அந்தாதி என்பது ஏதோ அபிராமி பட்டர் என்பவர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பாடியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம், அபிராமி அவருடைய கண் முன்னே அபிராமி நின்ற காரணத்தினால் அபிராமியை அந்த ஒவ்வொரு நிலையையும் அபிராமியை வர்ணிக்கிறார். அபிராமி எதிரில் இல்லாமல் இந்த பாடலை ஒருபோதும் பாடியிருக்க முடியாது என்று நாம் கருதுகிறோம். அந்த அளவிற்கு அபிராமியை வர்ணிக்கக்கூடிய அந்த தன்மையும் பாதாதி கேசம் வரை அவருடைய தன்மையை, அவருடைய குணத்தை, அவருடைய பரோபர தன்மையை எல்லாம் விரிவாக விளக்கி இருக்கிறார். ஏந்திய பரமனின் அந்த விஷத்தை அமுதாக மாற்றியவளே என்று ஒரு வார்த்தை வரும் இந்த அபிராமி அந்ததில். நாம் அனைவரிடமும் விஷம் பொருந்திய தன்மைகள் அதிகம் இருக்கிறது. அதுவும் தற்காலத்தில் அந்த விஷம் பொருந்திய தன்மைகள் உள்வினையாய் வந்து உறுத்துகின்றன. பல்வேறு நோய்களால், பல்வேறு சிக்கல்களால், பல்வேறு பிரச்சனைகளால் சிக்குண்டு அல்லல் படக்கூடிய ஆயிரம் ஆயிரம் அன்பர்களை நாம் தினசரி கண்டு வருகிறோம். விஷம் வேந்திய பரமனினுடைய விஷத்தையே அமுதாக மாற்றியவள் அன்னை அபிராமி எனும்போது நம் உடலில் இருக்கின்ற விஷத்தன்மைகளை எல்லாம் இறக்கி நமக்கு ஒரு உன்னத அருளை, அற்புதமான வாழ்வை அளிக்கக்கூடியவளாக அபிராமி அன்னை இருக்கிறாள். ஒரு பாடலில் அபிராமி சமயத்தை தவிர வேறு எந்த சமயமும் தேவையில்லை என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அபிராமி ஒருவளை நீங்கள் அடிபணிந்தால் போதும், அவள் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் தந்து அருளுகிறார் என்று சொல்லுகிறார். இன்னொரு புறம் மத சாயம் எனக்கு இல்லை, வேறு எவ்வித போர்வையையும் நான் போற்றிக் கொள்ளவில்லை, மதத்தை கடந்த நிலையில் நான் உன் மீது அன்பு செலுத்துகின்றேன் என்று ஒரு பாடலில் ஒரு வரியில் சொல்லுகிறார். இப்படி மதமற்று சாதியற்று மனித நிலையெல்லாம் மறந்து தன்னை இழந்து அபிராமியினுடைய மீது இருக்கின்ற பக்தி பெருக்காள் அபிராமி ஒருவளே எல்லாவற்றுக்கும் உடையவள் என்று அவளிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான பாடலை அபிராமி பட்டர் அருளி இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னே
கடுமையான ஒரு நெருக்கடியான நிலையில் நம்முடைய உயிர் இருக்குமோ அல்லது மாண்டு விடுவோமோ என்ற சூழலிலும் கூட அவர் எவ்வித பயமும் இன்றி, எவ்வித தயக்கமும் இன்றி, அபிராமி என்ற ஒருவள் என் கண் முன்னே நிற்கிறாள், அவள் பௌர்ணமியாய் ஒளிர்கிறாள் என்று ஒரு அமாவாசை பொழுதின் போது இந்த பாடலை பாடியதாக, அந்த அமாவாசையின் போது அந்த பௌர்ணமி உதித்ததாக இந்த பாடலினுடைய வரலாற்று செய்திகள் நமக்கெல்லாம் தெரிவிக்கின்றன. அருளையும் அருள் சார்ந்த பொருளையும் இந்த இறை எப்பொழுதும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த அருளையும் அருள் சார்ந்த பொருளையும் பெறுவதற்கு நாம் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற யதார்த்தமான நிலை. அந்த நிலையில் இப்பொழுது நாம் அந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் தீப வழிபாடு, பித்ரு வழிபாடு என்ற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை எல்லாம் நாம் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பலன் பெற்ற ஏராளமான அன்பர்கள் தன்னுடைய அனுபவத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சூரியன் உதிப்பதற்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த 2 நிமிடங்களும் கூட இறை தன்மையை நாம் பெற்று அடுத்து வருகின்ற அந்த கோதுளி நேரம், அடுத்து வருகின்ற 12 நிமிடங்கள் கோதுளி நேரம். இந்த கோதுளி நேரத்தில் நாம் ஆரத்தி காண்பித்து நம்முடைய எண்ணங்களில் இருக்கின்ற பிரார்த்தனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய நியாயமான தேவைகள், நம்முடைய குடும்ப நலன், நம்முடைய தேக நலன், நம்முடைய நாட்டினுடைய நலன், நம்மை நாடி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடைய நலன், இவர்களெல்லாம் நலன் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். நம்முடைய பிரார்த்தனை மிகுந்த வலிமை வாய்ந்தவை. அபிராமி அந்தாதி பாடி கலசத்தின் முன்னால் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அந்த பிரபஞ்ச சக்தியை எல்லாம் கலசத்தில் நிலைநிறுத்தி அந்த கலசத்தின் வழியாக ஒரு ஒளிக்கற்றைகள் நம் இல்லத்தில் எல்லாம் பரவி நம் உள்ளத்திலும் பரவி நின்று இருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் வேண்டுகின்ற அனைத்து பிரார்த்தனைகளும் மிக விரைவாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அபிராமி தாய் என்பவள் தான் நம் உடலில் நீராக இருந்து நம்மை பேணி பாதுகாக்கின்றாள் என்ற ஒரு உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிராமியினுடைய அம்பாளினுடைய ஒரு தன்மையை கொண்டவனாக சந்திரனும், மகாலட்சுமியின் தன்மையை கொண்டவனாக சுக்கிரனும் இருந்து நமக்கு ஒரு தேக ஆரோக்கியத்தையும் தேக வலிமையையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்கின்ற அனைத்து ஆன்மீக காரியங்களும் நம் உள்ளத்தில் நம்முடைய உடலில் இருக்கின்ற கோள்களின் தன்மைகளை சுபப்படுத்துவதும் கோள்களின் தன்மைகளை வலிமைப்படுத்துவதுமேயாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பக்தியினுடைய அருமையை, பக்தியினுடைய செழுமையை, நாம் வணங்குகின்ற பாடல்களில் இருக்கின்ற மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது இந்த அபிராமி அந்தாதியை பாடி தீப கலசத்தை, தீப வழிபாட்டை நாம் இப்பொழுது நிகழ்த்தி இருக்கிறோம். தீப வழிபாட்டை நாம் இப்பொழுது நிறைவு செய்ய இருப்போம். இப்பொழுது சூரியன், ஆதவன், அருணன் உதித்து விட்டான். அவனை நாம் வணங்குவதின் மூலம், அவனுடைய அருளை பெறுவதின் மூலம் வாழ்வில் எல்லா வளத்தையும் நம்மால் பெற முடியும். இப்பொழுது நாம் ஆரத்தி காட்டலாம். சூரிய வழிபாட்டையும் இப்பொழுதே இங்கிருந்தே நாம் செய்து ஆரத்தி காட்டலாம். கண்ணதாசன் அருளிய அந்த சூரிய வழிபாட்டு பாடலை நாம் பாடி அதற்கு பிறகு அன்னைக்கு ஆரத்தி காட்டலாம். ஓ
ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழை தோங்கும் உயிர்கட்கெல்லாம் துணை கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயனல் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உள்ள மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இன்றைய நாள் அற்புதமான நாள். நாம் மீண்டும் மீண்டும் வணங்கி இப்பொழுது நாம் ஆரத்தி காட்டலாம். ஓ ஓ ஓ தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சாண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே கைரவி நான்மறை தேர் திருநாமங்கள் செப்புவரே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி. கலைமகள் அலைமகள் மலைமகள் அனைவரும் இறங்கியிருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இப்பொழுது கலசத்திற்கு ஆரத்தி காட்டி அந்த ஆரத்தியை கண்களில் ஊற்றுவோம். குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஆரத்தி காட்டி கண்களில் ஊற்ற செய்வோம். இப்பொழுது வாழ்த்துப்பா. வான்முகில் வளாது செய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். கலச வழிபாடு இனிதே நிறைவுற்றது. அன்பர்கள் வாழி, அனைவரும் வாழி, எல்லாம் சுகம், எங்கும் சுகம், அனைத்தும் சுகம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். கலச வழிபாடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.